மதுரையில் சாலை விபத்து இழப்பீடு வழக்கில் 2 அரசு பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் அழகர் கோவிலை அடுத்த கல்லங்கிரி கிராமத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வேலை முடிந்து வீடு திரும்பும் போது மதுரை ஒத்தக்கடை பைபாஸ் சாலையில் அரசு பேருந்து ஒன்று மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக இழப்பீடு கேட்டு ராதாகிருஷ்ணனின் மனைவி மற்றும் மகன்கள் மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி இறந்தவரின் குடும்பத்தினருக்கு 13,17,030 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் போக்குவரத்து நிர்வாகம் இழப்பீடு தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் மீண்டும் நீதிமன்றத்தை நாடினர். இதையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வட்டியுடன் சேர்த்து 15,21,370 ரூபாய் மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்குவதில் போக்குவரத்து கழக நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வந்த நிலையில் மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்ற உத்தரவின்படி மாட்டுத்தாவாணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்ல பயணிகளுடன் தயாராக இருந்த 2 அரசு விரைவு பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.